அது எப்படி மீட்டருக்கு எனக்கு தெரியும். தைரியமா என்ன டவுன்ஃபால் வந்தாலும் அது எப்படி மீட்டருக்கு எனக்கு தெரியும். தைரியமா இருங்க. எந்த லெவல் போனாலும் நிறுவனத்தை தூக்கி நிறுத்தி அதை என்ன நினைச்சோமோ அந்த லெவல் நடத்தியே தீர்வோம். அதில் எந்த சந்தேகம் வேண்டாம். என்ன தடை வந்தாலும் அதை தாண்டி என்ன பண்றதை யோசிக்கிற வழியே விட்டுட்டு போறதுக்கு என்ன யோசிக்கக்கூடிய ஆள் நான் கிடையாது. அதை உங்களுக்கு பலமுறை நிரூபிச்சுக்கிறேன். இதையும் செய்து காமிப்பேன். அதுல எந்த டவுன் இருந்தாலும் எப்படி மீண்டு வர்றது, அதை எப்படி மாற்றி அமைக்கிறது, யாருமே பாதிக்காத மாதிரி எப்படி சரி பண்ணி கொண்டு வருது, இப்படி எல்லா ஏங்கல்லையும் நான் யோசிச்சு வச்சிருக்கேன். ஸோ நம்ம எல்லாம் சேர்ந்து நிறுவனத்தை ஏற்கனவே எப்படி நடத்தணும், எப்படி சிறப்பாக கொண்டு வரணும், அதை விட மின்மேல் சிறப்பாக கொண்டு வர நம்ம யோசிப்போம். திரும்ப சொல்றேன், உங்களுடைய அன்புக்கு உங்களுடைய அக்கறைக்கு எனக்கு என்னாச்சோ ஏதாச்சோ எப்படி இருக்காங்க தவிச்சிங்க இல்லையா, அதுதாங்க என்னுடைய சொத்து. வேற எதுவுமே சொத்து கிடையாது. இன்னைக்கு என் சொந்த வீட்டுக்காரி அது என் சொந்தக்காரங்களாம் எந்த அளவுக்கு தவிச்சாங்களோ அதை விட அதிகமா ஒரு தவிப்பை உங்ககிட்ட கமெண்ட்ஸ்ல பாக்குறேன். நீங்க அடுத்தடுத்த விஷயம் அப்படியே போயிருக்கீங்க. அதெல்லாம் கேள்விப்பட்டேன். இதை கேட்கும்போது சத்தியமா சொல்றேன், இந்த ஒரு உணர்வுக்காக, இந்த ஒரு அக்கறைக்காக, இந்த ஒரு அன்புக்காகவே என் உயிருள்ள வரை இந்த பிசினஸ் நிலைநிறுத்தி டெவலப் பண்றதுக்கு கடைசி வரை போராடுவேன். உங்கள் சக்தியோடு, இறை சக்தியோடு, இயற்கை சக்தியோடு நம்ம என்ன நினைச்சோமோ அதை கூட்டு அச்சீவ் பண்ணுவோம். ஏனென்றால் இது மக்களின் நிறுவனம், மக்கள் நிறுவனம், மக்களால் மிகச்சிறப்பாக நடத்தி காட்டி உலக சரித்திரத்துல இந்த வியாபார சந்தையில நாம யாருங்கிறத நிச்சயம் போறோம். எத்தனை தடவை இருந்தாலும் சரி, யார் தடுத்தாலும் சரி, நம்முடைய வெற்றியை இந்த இடத்துல there is no compromise, நிலைநிறுத்திய தீர்வோம். உங்கள் ஒத்துழைப்போடு. நன்றி, வணக்கம். மைவித்யாஸ் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, எனக்கு கிடைச்ச தகவல் படி நாங்கள் ஒன்றாக 2 நாட்களுக்கு முன்பு சந்தித்தோம். அதாவது சீனியர் அத்தாரிட்டி போர்டு மெம்பர் டைரக்டர்ஸ் 33 பேரில் ஒரு 10 பேருக்கு மேலே நான் டைரெக்டாக பார்த்து கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இந்த வீடியோ போடுறேன். எல்லோருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம எம்டி உள்ளே பார்க்கும்போது செக்ஷன் கிராவிட்டி முடிய போகுது, எதுவுமே பெயில் எதுவும் அப்ளை பண்ண வேண்டாம், முடிஞ்சதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 5ஆம் தேதி, அதாவது இன்றைக்கி டேட்டு 28, அடுத்த வாரம் சனிக்கிழமைக்குள்ளே நம்ம சேனலில் கண்டிப்பாக அவர் நேரடியாக பேசுவார். ஓகேங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நல்ல செய்தி வரும். அடுத்தடுத்து அவரே பேசுவார். ஓகேங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நமக்கு உண்டான நமக்காக தான் அவர் இத்தனை நாள் உள்ளே இருந்துட்டு வெளியே வராரு. வரும்போது நல்ல செய்தியோடு தான் வருவார். ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சம் சிஸ்டங்கள் நம்ம செய்கிற ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் இருக்கும். அந்த மாற்றங்கள் என்னவென்று நானும் கேட்க ஆவலாக உள்ளேன். நம்ம எம்டி சார் வீடியோலேயே சொல்லுவார். அந்த கேட்டு கரெக்டாக நடந்தீங்க அப்படின்னா எல்லோருக்குமே கண்டிப்பாக ஒரு பெனிஃபிட் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அஃபிஷியலாக ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் கண்டிப்பாக கிடைச்சா மட்டும்தான் நான் வீடியோ போடுவேன். அது எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் இப்போ ஒரு 4 நாள் ஆயிடுச்சு. இந்த 4 நாள் வீடியோ போடலை அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். பட் எனக்கு எந்த ஒரு அப்டேட்டும் கிடைக்காதனால தான் நான் போடலை. அடுத்தடுத்து அப்டேட் கிடச்சிருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம எம்டி சார் கண்டிப்பாக வெளியே வந்துடுவார். எல்லாம் பெயிலுக்கு எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த கிராவிட்டி முடிஞ்சவொன்னே கொடுப்போம், கண்டிப்பாக பெயில் கிடைக்கும். இனிமேல் மக்களை ஏமாற்றக்கூடாதுங்கிற எம்டி சாருக்கு கான்ஃபிடண்ட்டாக இருக்கார். அதனால் தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஓகேங்களா? நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும். நல்லதே நடக்கும். எல்லோருக்கும் கண்டிப்பாக நல்லது நடக்கும். நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது. அடுத்தடுத்து எம்டி சார் வீடியோவில் பேசுவார். அவர் வாயில் நான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நானும் இருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்னும் நிறைய அப்டேட்டுகள் நிறையா வந்திருக்கு. ஒவ்வொன்றாக அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? 5ஆம் தேதி வரைக்கும் நம்ம எல்லோருமே கொஞ்சம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா நல்ல விஷயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சட்ட ரீதியாக அடுத்தடுத்து என்ன விஷயங்கள் சேர்க்கப்படலாம், என்னென்ன விஷயங்கள் அகற்றப்படலாம் அப்படிங்கிற விஷயத்தை அலசி ஆராய்ஞ்சு மக்களுக்கு எந்த ஒரு விதத்திலையும் இடைஞ்சல் வராமல் அது கரெக்டாக கொண்டு போகக்கூடிய அளவிற்கு நம்ம எம்டி சாருக்கு பவர் இருக்குது. அதை கொஞ்சம் பொறுத்திருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிய வரும். ஓகேங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்க சார். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். தொடர்ந்து மைவித்யாஸ் நிறுவனத்தில் பயணிச்சுக்கிட்டே இருங்க. தேவையில்லாத யூடியூபர்ஸ் இவங்க பேசுகிறது எதையுமே காது கொடுத்து கேட்காதீங்க. நான் சொல்கிறதையும் தயவு செஞ்சு கேட்காதீங்க. ஓகேங்களா? நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, என் சேனலில் பார்க்குற மாதிரி அடுத்த சேனலையும் பார்த்துக்கூடாது. அதுக்காக தான் என் சேனலே நீங்கள் பார்க்க வேண்டாம், எதுவுமே சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம். நிறையா பேர் இருக்கீங்க நம்ம மைவித்யாஸ் நிறுவனத்தில். நானும் சேர்ந்து தான், என்னோட சேர்ந்து கிட்டத்தட்ட 69 லட்சம் பேர் இருக்கீங்க. நம்ம வைவர்ஸை வச்சு, நம்ம நெட்வொர்க்கை வச்சு, இவ்வளோ பீப்புள்ஸை வச்சு நிறைய பேர் இது காசு மேலே காசு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு காசு கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அவங்க பேசக்கூடிய லக்கலாக பேசக்கூடிய நாய்கள் சில பேர் லக்கல் அடித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அது போக போக உங்களுக்கே தெரிய வரும்.
உங்களை வச்சே சம்பாரிச்சுக்கிட்டு நம்மளை வச்சே சம்பாரிச்சுக்கிட்டு நமக்கு மேலே நமக்கு அவதூறை பரப்பிக்கிட்டு அவங்க இன்னும் என்னென்ன பேச முடியுமோ பேசி செஞ்சு சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழிகள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பார்க்குறாங்க. செக்ஷன் கிராவிட்டி முடிய போகுது. இன்னும் 7 நாட்களுக்குள்ளே கிட்டத்தட்ட 70 வீடியோ கூட போடலாம். ஓகேங்களா? ஏன்னா சப்ஸ்கிரைபர் நம்ம நிறைய பேர் இருக்கும் அப்படிங்கிற ரீதியாக நிறைய பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட செல்ஃபோன் மூலிமா அந்த யூடியூபர்ஸ் மட்டும் கிடையாது, நிறைய பேர் நிறைய ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேர் இந்த தொழிலில் வந்து நிறைய சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கண்டென்ட்டு இதுக்கு முன்னாடி வரைக்கும் கிடைச்சிருக்குன்னு நினச்சி அவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த போட்ட வீடியோக்கள்லாம் பதில் சொல்லணுமா அப்படிங்கிற ரீதியில் நான் அடுத்தடுத்து அரசாங்கம் கேட்கக்கூடியதோ இல்லையோ நம்ம எம்டி சார் வெளியே வந்து கண்டிப்பாக கேட்பார். அதுக்கு அவங்க பதில் சொல்லியே ஆகணும். ஓகேங்களா? அடுத்தடுத்து வீடியோக்களில் ஏகப்பட்ட பேர் லைவ் சேனல் அந்த சேனல் இந்த சேனல் சொல்லி ஏகப்பட்ட பேர் சப்ஸ்கிரைபர் முதற்கொண்டு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி எதையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகேங்க சார். நம்ம நேரத்தையும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அவங்க சொல்கிற வார்த்தைகளையும் கேட்டுக்கிட்டு நெகட்டிவ் தாட்டு நிறையா மண்டைக்குள்ளே ஏற்றிக்கிட்டு தயவு செஞ்சு நீங்கள் யாரும் பயணிக்க வேண்டாங்கிறது என்னுடைய சக்ஸஸன். எம்டி சாரும் கண்டிப்பாக அதுதான் சொல்லுவார். யூடியூபர்ஸ் நிறைய பேர் நம்மளை பற்றி ஆப்போசிட்டாக பேசினாலும் ஆதரவாக பேசக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் ஆதரவாக பேசினாலும் எம்டி சார் சொன்னது போல் இருக்காது. ஓகேங்களா? அடுத்த வாரம் சனிக்கிழமைக்குள்ளே கண்டிப்பாக வீடியோவில் வந்து எம்டி சார் பேசுவாருங்கிற நம்பிக்கையில் நானும் இருக்கேன். என்னோட சேர்ந்து நீங்களும் கொஞ்சம் காத்திருந்து பொறுத்திருந்து கண்டிப்பாக பார்ப்போம். ஓகேங்க சார். அடுத்தடுத்து வீடியோவில் சந்திப்போம். நன்றிங்க சார். நன்றிங்க மேடம்.